இன்று இன்னும் சில மணி நேரங்களில் இது ஃபெங்கல் புயலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்கு மையம் கொண்டிருக்கு, அடுத்தபடியாக இது எந்தெந்த பகுதிகளில் எவ்வாறு நகரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அடுத்தபடியாக எங்கெங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த திரையில், அதாவது இங்கே ஒரு சுழற்சி இருக்கு இல்லையா, இந்த சுழற்சி தான் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து கொண்டிருக்கிறது. இதுதான் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் ஃபெங்கல் புயலாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த புயலினுடைய தாக்கம் முதற்கட்டமாக எங்கு மழையை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்று இலங்கையில் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் திரையில. முதல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாகப்பட்டினம்க்கு சுமார் 412.3 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. அடுத்த கட்டமா இது இலங்கைக்கு முதல்ல எவ்வாறு மழையை கொடுக்கும் அப்படிங்கறத முதற்கட்டமாக பார்த்துருவோம். திருகோணமலை இந்த பகுதிக்கும் இந்த சுழற்சிக்குமே ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தூரம் தான். அது எவ்வளவு அப்படின்றத நம்ம இப்ப வரைபடத்து மூலமா பார்த்துலாம். சுமார் ஒரு 190 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இது இலங்கையில் இருக்கக்கூடிய திருகோணமலைக்கும் அப்புறம் இந்த காற்று சுழற்சிக்கும் இடைப்பட்ட தூரமா இருக்கு. திருகோணமலையில இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பெஞ்சிட்டு தான் இருக்கு, அங்க மழை தூரிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். திருகோணமலை, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணத்துல ஒரு இடி மின்னலுடன் கூடிய அதீத கனமழை அங்கு பெய்திருக்கு அப்படின்னு சொல்லணும். யாழ்ப்பாணம் மட்டுமில்ல, பருத்தித்துறை, அதற்கு அடுத்தபடியாக வராணி, பல்லை உள்ளிட்ட இடங்களையும், ஆனையிரவு அப்படிங்கிற இடங்கள், தொடர்ந்து கிளிநொச்சி உள்ளிட்ட இடங்கள்ல இப்போ கனமழை அங்கு பெய்து கொண்டிருக்கிறது. இது இலங்கையினுடைய நிலவரம். சரி, இப்ப இந்த மழையானது நமக்கு தமிழகத்துல எந்தெந்த பகுதிகளில் இன்று காலையிலிருந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா, நேற்று ராமநாதபுரத்துலலாம் ஒரு கனமழை பெஞ்சிருக்கும். ஆனா இன்று நம்ம பார்க்கும் பொழுது ராமநாதபுரத்துல ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு காலையில 10 மணி வரைக்கும். அதனைத் தொடர்ந்து தொண்டி உள்ளிட்ட இடங்கள், காரைக்குடி, முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்கள்ல காலையில ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 10 மணி போல நாகப்பட்டினம்ல மழை என்பது தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாகப்பட்டினம்ல பாருங்க, ஒரு அடர் சிவப்பு நிறத்துல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ காலையில 10 மணிக்கு நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, தொடர்ந்து அடுத்தபடியாக கீழ்வேலூர், நாகூர், காரைக்கால் உள்ளிட்ட இடங்கள், நன்னிலம், திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி உள்ளிட்ட இடங்கள், அதற்கு அடுத்தபடியாக கச்சனம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட இடங்களையும், தகட்டூர் உள்ளிட்ட இடங்கள்ல, கோடியக்கரை உள்ளிட்ட இடங்கள்ல இன்று காலை 10 மணிக்கு மழை என்பது தீவிரமடையும் என்று சொல்லப்படுகிறது. திரையில இப்ப இந்த சுழற்சியானது எப்படி மெல்ல மெல்ல நகருது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சுழற்சியானது இலங்கை பகுதிகள் வழியாக நகரும். நீங்க பாருங்க, தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையே தான் இந்த சுழற்சியானது நகரும் அப்படின்னு சொல்றாங்க. முதற்கட்டமா இன்று பார்க்கும் பொழுது புதன்கிழமை இது இலங்கைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இது மெல்ல மெல்ல இலங்கை வழியாக நகர்ந்து அதற்கு அடுத்தபடியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் பொழுதுதான் தமிழகத்தினுடைய வடகடலோர மாவட்டங்கள்ல மழை என்பது தீவிரமடையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சுழற்சி நீங்க முதல்ல பார்க்கும் பொழுது இலங்கைக்கு அருகில் இருந்தது. இப்ப பாருங்க, மெல்ல மெல்ல மேல நகர்ந்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்கிறோம். இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளை போல இது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இப்படியாக இருக்கும் பட்சத்துல அடுத்தபடியா சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்க தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில நம்முடன் வானிலை ஆர்வலர் திரு ஹேமச்சந்திரன் அவர்கள் இணைப்புல இணைகிறாங்க. அவர்கிட்ட பேசலாம். ஹேமச்சந்திரன் சார், வணக்கம். இப்ப இலங்கைக்கு அருகில நம்ம இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். சரியாக எவ்வளவு மணி நேரங்கள்ல இது புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கலாம்? மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் பொழுது சென்னை இடைப்பட்ட வழியாக இது பயணம் மேற்கு நோக்கி நகருமா, இல்ல எவ்வாறாக இந்த புயலுடைய நகர்வுகள் இருக்கும்? தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மத்திய இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்திலிருந்து 420 கிலோமீட்டர் தெற்கே தென்கிழக்கேவும், சென்னையிலிருந்து 530 கிலோமீட்டர் தெற்கே தென்கிழக்கே தொலைவிலும் மையம் கொண்டிருக்கு. இது அடுத்த 6 மணி நேரத்தில் புயலாக மாறுவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது. அடுத்து இன்று பிற்பகலுக்குள் புயலாக மாறும் என எதிர்பார்க்கலாம். இந்த சூழல்ல இந்த புயல் சின்னம் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை இரவு வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரையை அடையக்கூடும். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரத்திற்கு தொடர்ந்து ஒரே இடத்தில் மையம் கொள்வதற்கு அல்லது ஒரே இடத்தில் நகராமல் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்
இருக்கும்போது தமிழகத்துல வந்து மழையின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும். குறிப்பாக இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மிக கனமழை முதல் அதீத கனமழை எதிர்பார்க்கப்படுது. பிறகு மீண்டும் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக வடகடலோர மாவட்டங்களுக்கும் அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். அவ்வப்போது கனமழையாக இருக்கும். ஹேமச்சந்திரன் சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நிலை கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. 27, 28 தேதி தான் நமக்கு சென்னைக்கு அலர்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இது மெதுவாக நகரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குமா? சென்னை மற்றும் இல்லாம வடகடலோர மாவட்டங்கள்ல இன்னும் 2-3 நாட்கள் மழையினுடைய தாக்கம் என்பது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்குமே வடகடலோர மாவட்டங்களான சென்னை முதல் நாகை வரையிலான மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக 29, 30 ஆகிய தேதிகள்ல சென்னையில் மழையின் தாக்கம் தீவிரமடையும். ஏன்னா அந்த தருணத்துலதான் இந்த சலனம் வந்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா கரையை கடக்கும் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையில் கடலூர், புதுச்சேரி பகுதிகளை மையமாக வைத்து நவம்பர் 29ஆம் தேதி நள்ளிரவு, 30ஆம் தேதி அதிகாலை நேரத்துல கரையை கடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம கண்காணிக்கணும். எஸ், நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம திரையில 29ஆம் தேதிக்கான நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். சென்னை மட்டும் இல்ல, பூந்தமல்லி, ஆவடி, திருவொற்றியூர், தாம்பரம், அதற்கடுத்தபடியாக திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்குது. இப்ப இதற்கு முன்னாடி பெய்திருந்த மழையினுடைய அளவு இப்ப பெய்யக்கூடிய மழையினுடைய அளவுக்கு ஈடுகட்டுமா இல்ல அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? ஏன்னா போன தடவை அங்கங்கே மழை நீர் எல்லாம் தேங்கி இருந்தது இல்லையா? எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட இருக்கலாம்? நமக்கு நேற்றைய தினமே சென்னையில மழை தொடங்கி இருக்கு. இது அடுத்த 2 நாட்களுக்கு விட்டு விட்டு மழை நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு 29, 30 ஆகிய தேதிகள்ல சென்னையை பொறுத்த அளவுக்கு மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் சூழல்ல சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இருந்த போதிலும் மக்கள் வந்து அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா ஏரிகள்ல நீர் இருப்பு அப்படிங்கிறது 45% தான் இருக்கு. ஏரிகள்லாம் தண்ணீர் நிரம்பும் அளவிற்கு மழைப்பொழிவு தேவை. அப்போதுதான் கோடை காலத்துல தண்ணீர் பிரச்சனை இருக்காது. இந்த மழைப்பொழிவு தொடர் மழையாக அமைவது 29, 30 தேதிகள்ல தான். அது வரைக்கும் நம்ம அது இந்த புயல் சின்னம் தொடர்ந்து எப்படி மாறுகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பட்சத்துல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இப்ப சென்னை மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் பொழுது டெல்டா மாவட்டங்கள்ல மழை குறைந்து வடக்கு மாவட்டங்கள்ல வந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? இல்ல டெல்டா மாவட்டங்களையுமே இந்த டிசம்பர் 1 வரைக்கும் இதே மழையினுடைய தாக்கம் தான் இருக்குமா சார்? அதாவது இன்றைய தினம் டெல்டாவில் சற்று தீவிரமான மழைப்பொழிவுக்கும் குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிறகு இந்த புயல் சின்னம் டெல்டா மாவட்டங்களை விட்டு அகன்று செல்லும் வரைக்குமே, அதாவது கரையை கடக்கும் வரைக்குமே டெல்டா மாவட்டங்கள்ல மிக கனமழை வாய்ப்பு அப்படிங்கிறது தொடரும். அதனால டெல்டா மாவட்டங்கள்லயும் டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தொடரும்னு எடுத்துக்கலாம். நன்றி ஹேமச்சந்திரன் சார், உங்களுடைய தகவல்களுக்கு.